ஹலோ பீப்பர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 சந்தோஷம்ல. ஸோ உண்மையுமே ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே டைமில் ஒரே மேடையில் ஒரே மாதிரி விருது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். நான் இந்த ரெண்டு கேட்டகரியை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ஏங்க, ரெண்டு பேருமே அதே மாதிரி உங்களுக்கு தெரியுதா? பெஸ்ட்டில் ஒருத்தரை கொடுங்க, ஃபேவரட்டில் ஒருத்தரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த விஷயத்த சி அவார்ட்ஸ் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆடியன்ஸோட மன ஓட்டத்தை அப்படியே வந்து பிரதிபலிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிரியங்கா சென்னை வந்திருக்கேன் அப்படின்ட்டு நியூ ஹேர் ஸ்டைல் அப்படின்ட்டு அவங்களோட சைட்லேருந்து அப்டேட்ஸ் வர 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 ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பிரியங்காவுக்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஸோ பிரியங்காவுக்கு என்ன விருது கிடச்சிருக்குன்னா ஷீ அவார்ட்ஸோட டெலிவிஷனோட பெஸ்ட் டெலிவிஷன் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற விருது கிடச்சிருக்கு. நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவுக்கு டெலிவிஷனோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் அப்படிங்கிறதுல வெண்ணிலாவுக்கும் காவேரிக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரியங்காவை பொறுத்தவரையிலும் விருது வாங்க மட்டும் சென்னை வந்துட்டுருக்காங்க. சீக்கிரம் அவங்களுக்கும் ஒரு படம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல அவங்க ப்ராஜெக்ட்ஸ் மூவிஸ் ரிலேட்டடாக பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அவங்களுடைய அப்டேட்ஸ் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ சிமிலர் டைமில் லக்ஷ்மி பிரியா உண்மையுமே சொல்லணும்னா 3வது விருது இல்லையா? ஸோ இதில் ஒவ்வொரு விருதாக அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3வது விருது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் டு பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் ஒரு பயங்கர ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இது வந்து டெலிவிஷன் சைடில் ஒரு ஃபேவரட் கேட்டகரி அப்படிங்கிறது. பெஸ்ட்டுங்கிறது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே தவிர்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட்டை நான் நினைப்பேன். ஃபேவரட் அப்படிங்கிறது ஆடியன்ஸை ரொம்ப ரீச் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸோட வியூ அப்படிங்கிறதுல ஃபேவரட் நான் நினைக்கிறது. ஓகேவா? பெஸ்ட்டுங்கிறது ஆக்டிங் வைஸும் ஃபேவரட்டுங்கிறது ஆடியன்ஸ் வைஸும் அப்படிங்கிறது நான் நினைப்பேன். பட் ரெண்டு பேருக்குமே ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஜிபி சைடில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு வீடியோ போட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது முடியும்ல, விருது வாங்கி அப்போ என்ன பண்ணுறது, பேசி தானே ஆகணும். ஸோ கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கும் காவேரிக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸ்க்கு இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குமா? குறிப்பாக சொல்லணுன்னா சுவாமி ஃபேன்ஸ் தான் இதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கூடையுமே அவர் பேராக பண்ணியிருக்காங்க. அந்த நினைவுகளோட அவங்க தான் அதிகமாக கொண்டாடிட்டுருக்காங்க இவங்களோட பேரோட அப்படிங்கிறதையும் கூடுதலாக சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறேன். எஸ், ப்ரமோக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். ஸ்டடி ஆன்.